இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்லீப் வந்து குவாலிட்டியாக இல்லைன்னா உங்களால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மைண்டும் எனர்ஜெட்டிக்காக இருக்காது. உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து எனர்ஜெட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்லீப் வந்து நிறைய பேருக்கு படுத்தோடனே வராது. சில பேருக்கு ½ அன் ஹவர் ஆகும், 1 ஹவர் ஆகும், 2 ஹவர் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் காஃபி லவர், ஐ எம் சாரி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து காஃபியை தான் கட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆஃப்டர் 2 PM வந்து நீங்கள் வந்து கஃபைனை வந்து கன்சியூமே பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வந்து நம்ம அடினோசின் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிட்டரை வந்து பிளாக் பண்ணுது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நமக்கு வந்து ஸ்லீப்பை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ நீங்கள் கஃபைன் கன்சியூம் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ பிளாக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து சீக்கிரமாக வராது. இட் டேக்ஸ் சம் டைம் டு ரிலீஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். கஃபைனோட எஃபெக்ட் வந்து குறையணும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்லீப் வராது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காலையில் நீங்கள் காஃபி கன்சியூம் பண்ணால் ஆஃப்டர்நூன் அரௌண்ட் ஆஃப்டர் 2 PM வந்து கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் ஸ்லீப்புக்கு பெட்டர். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஸ்லீப் வந்து ப்ரொமோட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டார்க்னஸ் எப்போ வந்து உங்களை சுற்றி இருட்டாகுதோ அப்போ தான் வந்து ஸ்லீப் வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த ஸ்லீப் வந்து குயிக்காக எந்த ஹார்மோன் ப்ரொமோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின். அதுதான் வந்து ஸ்லீப் ஹார்மோன். நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூவி லைட் வந்து மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அப்படி கம்மி பண்ணுறப்ப உங்களை சுற்றி எவ்வளோ தான் டார்க்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்லீப் மூட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்லீப் வராது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1½ ஹவர் இல்லை 1 ஹவர் முன்னாடி வந்து ஃபோன் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ லைக் நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைமை கன்சியூம் பண்ணிக்கோங்க. தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி சொல்கிறேன். 1 ஹவர் முன்னாடியே ஃபோனை தான் எடுத்து வச்சுருங்க. அண்ட் தென் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 ஹவர் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து ப்ரொமோட் ஆகிடும். அண்ட் தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல், உங்களோட எனர்ஜி ஃபுல்லாமே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஈவினிங் வரப்போ உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகும். ஸோ அப்படி டயர்ட் ஆகப்போ நீங்கள் வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதனால் என்னென்னா உங்கள் வந்து ஸ்லீப் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதால. ஸோ மறக்காமல் எக்ஸசைஸ் பண்ணலாம், பண்ணுங்கள். தென் ஃபோர்த்து திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டீங்க, பட் சில பேர் பண்ணுவாங்க. என்னென்னா நேப் எடுக்கிறது. லைக் நீங்கள் வந்து 3 PMக்கு முன்னாடி எடுத்தால் ஓகே, பட் 3 PMக்கு அப்புறம் நீங்கள் நேப் எடுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேப் வந்து எடுக்கிறது ஓகே தான், பட் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடி ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நைட் வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ அதனால் வந்து 3 PM மேலே நோ நேப். அண்ட் தென் ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் டைமிங் வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து அன்பேரலாக படுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில நாள் வந்து 12க்கு படுத்துட்டு 5க்கு எந்திரிக்கிறது. அண்ட் தென் சில டேஸ் வந்து 1க்கு தூங்கிட்டு 4க்கு எந்திரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைக் இப்போ நீங்கள் வந்து 10:30 இல்லை 11:30க்கு படுத்திங்கன்னா காலையில் 6:30க்கு தான் எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதே டைமிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லீப் வந்து உங்களுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே டைமில் வந்து ஸ்லீப் ப்ரொமோட் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக தூங்கிடுவீங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி நானும் ஷெடியூலே இல்லாமல் அன்பேரலாக தூங்கிட்டு இருந்தேன். பட் ஒரு மாதிரி ஷெடியூல் ஆனதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து தூங்க முடியுது. ஃபைனல் மெத்தட். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். அலி அப்தால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்னோடய ஃபேவரட் ஆன்லைன் பர்சனாலிட்டி.
ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த மெத்தடே கற்றுக்கிட்டேன். ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். ஸோ அது என்னென்னா த மிலிட்ரி மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நேப் எடுக்கவே டைம் இருக்காது. சம்டைம்ஸ் நேப் எடுக்கணுன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் மட்டும்தான் நேப் எடுக்க முடியும். ஸோ அப்போ நேப் எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நேப்பே அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபேஸை வந்து அவங்க ஃபஸ்ட்டு படுத்துருவாங்க. படுத்ததுக்கப்புறமா ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த மாதிரி படுத்தா ரிலாக்ஸ் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி ஃபேஸை ஃபஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பாடி பார்ட்ஸாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டே போவாங்க அப் டு த லெக் வரைக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டாக வந்து பாடி ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப் ப்ரொமோட் ஆயிரும். ஸோ இதனாலேயே வந்து அவங்க வித்தின் 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸில் வந்து அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஸ்னாப் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து வெரி மச் எஃபெக்டிவ் மெத்தட். எனக்கு வந்து மோஸ்ட்லி இது 80-90% வந்து இது எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 டிப்ஸையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஆச்சுன்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பு தெரியணும், சீக்கிரமாக தூங்குறதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.